இது தினேஷ். இது ஸ்க்ரீன் ஒன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன் இமேஜ்லாம் வரல? போய் சரி, என்னோட இதுல நல்லா தான் சார் அப்லோட் ஆச்சு. உங்களோட இதுல மட்டும் வந்தா எனக்கு அது நீங்க அப்படி ஆன்சர் கொடுக்க கூடாதே. உங்களோட இதுல வருது, எந்துல ஏன் வரல? என்னதுல வந்தா தானே அது எனக்கு கணக்கு. சரி, உங்களதுல வருது, எந்துல ஏன் வரலன்னு ரீசன் சொல்லுங்க போதும். தெரியல சார், மேபி ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கேன். இது மாதிரி வந்தா இமேஜ் இல்லைன்னா அந்த மாதிரி வரும், தெரியும்ல. இமேஜ் ஏதாவது ஃபெயில் ஆகுது, லோட் ஆகிறதுக்கு ஃபெயில் ஆச்சுன்னா அது மாதிரி வரும், ரைட்டா? சரி, ஃபெயில் ஆகிறதா பார்க்கலாம். அதை இங்க பாத்தீங்களா, 4 இமேஜ் நாட் ஃபோன் தான். புரியுதுங்களா? உங்களோட இமேஜ் எதுவுமே இல்லைங்க. உங்களோட இமேஜ் எல்லாம் இங்க எங்க இருக்கு? இமேஜே இல்ல. உங்க சிஸ்டம்ல இருக்கா இங்க இமேஜஸ்? ஸோ இமேஜஸ்லாம் பாருங்க, அது ஒன்று கூட இல்லைன்னு வருது. அடுத்து வந்து இதோட நான் எப்பவுமே நீங்க பண்ணா நீங்க எதை பார்த்து பண்றீங்களோ அதோட இது வேணும்னு சொன்னேன்ல, ரெஃபரன்ஸ் வேணும்ல, அதை கம்பேர் பண்றதுக்கு. ஸோ இதை கரெக்ட் பண்ணுங்க. இது என்ன ப்ராப்ளம்னா, இமேஜஸ் இங்க நீங்க வைக்கல, ஸ்டோர் பண்ணல, இங்க இல்ல பாருங்க கோட்ல, தெரியுதுங்களா? இதுல ஸ்டைல்ல ஸ்டோர் பண்ணணுமா சார்? ஸ்டைல்ல ஸ்டோர் பண்ண வேணாம். இப்போ இங்க இந்த பாத்து கொடுத்துருக்கீங்களா, இந்த இமேஜ் இருக்குல்ல, இது எங்க இருக்கு காமிங்க. என்னுடைய இதுல டவுன்லோட் பண்ணேன் கோட GitHubல நீங்க புஷ் என்னுடைய பண்ணிருக்கீங்க. டெஸ்க்டாப்ல அப்படியே கொடுத்துருக்கேன். உங்களோட GitHubல டெஸ்க்டாப்ல பண்ணணுமா? ஓ ஓகே. நீங்க GitHubல இப்போ எனக்கு இமேஜ் அப்லோட் பண்ணணுமா சார்? என்னங்க கொஸ்டின் இது? நீங்க அதை அப்லோட் பண்ணுங்க, பண்ணாம போங்க. இப்போ ஒன்னு கொஸ்டின் பாருங்க, இங்க அப்லோட் பண்ணுமான்னு ஏன் கேக்குறீங்க? எனக்கு அதுவே புரியல. முதல்ல பண்ணாம எப்படி எனக்கு வரும் என்னோட சிஸ்டம்ல? ஓகே சார், சரி. இப்போ இதை ஏன் அப்லோட் பண்ணீங்க சொல்லுங்க? ஏன் அப்லோட் பண்ணீங்க? இது இருந்தா தானே நீங்க லிங்க் பண்ணிருக்கீங்கல்ல? ஓகே ஓகே. அப்படிதானே? அப்ப இது இருந்தா, இங்க லிங்க் பண்ணிருக்கிற ஃபைல் இருந்தா தானே இங்க வரும் எனக்கு. ஓகே. புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. இந்த CSS ஃபைல் மாதிரி இமேஜ் ஃபைலும் ஒரு ஃபைல் தானே? ஓகே சார். பண்ணணுமான்னு எப்படி கேக்குறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. GitHubன்றது ஜஸ்ட் கோட் ஷேர் பண்றதுக்கு. நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதை நான் டவுன்லோட் பண்ணிருக்கேன். உங்க சிஸ்டம்ல இமேஜ் இருக்கு, வருது. என்னோட சிஸ்டம்ல இமேஜ் இல்லையே. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? எஸ் சார், எஸ் சார். நான் சாரி சார், அப்லோட் பண்ணிட்டு நான் இன்னொரு விஷயம் இங்க பாருங்க, இது கூட ஒர்க் ஆகாது பாருங்க. நான் ஓபன் பண்ண போறேன், ஒரு செகண்ட். இதுல கூட பாத்துடலாம். இந்த சிஎஸ்எஸ் அட்லீஸ்ட் ஃபார்மேட் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா நீட்டாக ஃபார்மேட் ஆயிடும். ஃபார்மேட் பண்ணாம அப்படியே இப்படி கொடுக்காதீங்க, ஓகேங்களா? இதுதான் கடைசி தடவையா இருக்கும் இப்படி ஃபார்மேட் பண்ணாம. இஷ்டத்துக்கு நீங்க பேச பண்ணீங்க, நான் படிக்க கூட முடியாது இந்த மாதிரி இருந்தா. ஃபார்மேட் டாக்குமெண்ட் கொடுத்தா நீட்டா வந்துடும். இது பாருங்க, நீட்டா இருக்கா? அண்ட் வந்து நான் வந்து டேகுக்குலாம் டைரக்டா அப்ளை பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். மறுபடியும் அதையே பண்ணிருக்கீங்க. டேகுக்கு அப்ளை பண்ணாதீங்க டைரக்டான்னு சொல்லிட்டேன் நிறைய வாட்டி. இங்க பாருங்க, பட்டன் ஃபுட்டர் டைரக்டா அப்ளை பண்ணிருக்கீங்க. மாத்துங்க, இதெல்லாம் மாத்துங்க. இதே டிசைன்ல இதெல்லாம் கரெக்ட் பண்ணி மறுபடியும் புஷ் பண்ணுங்க. அதே கோட அப்டேட் பண்ணுங்க. ஓகே. எங்கேயுமே 0 வர இடத்துல பர்சன்டேஜ் போட வேணாம், எதுவுமே போட வேணாம். 0ன்னா அது எதுவா இருந்தாலும் 0 தான், ஓகேங்களா? ஓகேங்களா? ஓகே. Format it, remove extra spaces. Okay, HTML சரி ஃபார்மேட் பண்ணணும், ஓகேங்களா? ஓகே.
கடைசியில் முடிக்கிறப்போ ஒரு வாட்டி ஃபார்மேட் பண்ணிட்டா கூட போதும், இல்லை எழுதுறப்பயே அப்பப்போ ஃபார்மேட் பண்ணிட்டே வந்துடணும். எவ்வளோ நீட்டாக இருக்கு இப்போ. சரி, இது பார்க்கலாம். எந்த இமேஜுமே ஒர்க் ஆகாது உங்களோட டிசைன்ஸில், ஓகேங்களா? இது பண்ணிருக்கீங்களா? பாருங்க, இதுலயும் இமேஜஸ்லாம் ஒர்க் ஆகல. எஸ் எஸ் சார். மீடியா கோரி நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. இல்லை சார். இது அவாய்ட் பண்ணுங்க, கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க. டேபிளுக்கு டைரக்டா அப்ளை பண்ணுங்க. அப்போ ஒரே பேஜ்ல 2 டேபிள் இருந்தா வேற வேற ஸ்டைல் அப்ளை பண்ணனும்னா எப்படி பண்ணுவீங்க? சோ அது பை டிஃபால்ட்டாவே ஃபாலோ பண்ணுங்க. நான் தப்புன்னு சொல்லல, ஆனா இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது ரியல் வேர்ல்ட்ல. இங்க வேணா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஏன்னா உங்களுக்கு வந்து பெரிய அப்ளிகேஷன்ல ஒரே ஒரு பேஜ் பண்றீங்க. ஆனா இது வந்து கண்டிப்பா தப்பா போயிடும் நிறைய இடத்துல. அதாவது தப்பா போயிடும், எப்படி தப்பா போயிடும், நீங்க அவதிப்படுவீங்க. மறுபடியும் ஸ்டைல் வந்து இன்னொரு திடீர்னு நாளைக்கு ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு டேபிள் ஆட் பண்ணுவீங்க இதுலயே. அப்புறம் அன்னைக்கு வந்து கையப்பா செய்யணும், என்னடா இது நம்ம ஒன்று நினைக்கிறேன் அங்கே வரவே இல்லை, அந்த ஸ்டைல் வரவே இல்லை அப்படின்னு பார்ப்போம். கடைசியில் பார்த்தா என்னன்னா மேலே ஒரு ஸ்டைல் எழுதி வச்சிருப்பீங்க டேபிளுக்கு, அதனால இது வந்திருக்காது. இந்த தலைவலிலாம் செம்ம தலைவலி ஆயிரும். ஸோ இந்த தலைவலியே வேணாம், கிளாஸ் கொடுத்துருங்க. கிளாஸ் கொடுத்து எழுதி எதுக்கு வேணும்னாலும் கிளாஸ் கொடுங்க. அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற டேபிள், அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற இன்னொரு டேக் அப்படி வேணா பாயிண்ட் பண்ணுங்களே தவிர டைரக்டா ஹை லெவல்ல ஒரு டேகை கொடுத்து எழுத வேணாம். அன்டில் அன்லெஸ் அந்த பேஜ்லயே அது ஒன்று தான் இருக்கும். எப்படி மெயின், ஒரு பேஜுக்கு ஒரே மெயின் டேக் தான் இருக்கும், ஒரு பேஜுக்கு ஒரே ஹெட்டர் தான் இருக்கும், ஒரு பேஜுக்கு ஒரே ஃபுட்டர் தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்தா மட்டுமே யூஸ் பண்ணுங்க, ஓகேங்களா? என்ன கேட்டா நான் யூஸே பண்ண வேணாம்னு சொல்லுவேன். பாடி ஒன்று தான் இருக்கும், ஓகே இதுக்கு அப்ளை பண்ணலாம், ஆனா மற்ற எதுக்குமே யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவேன். ஒரு கிளாஸ் போட்டுக்கங்க, அவ்வளவுதான், நிம்மதியா போட்டுட்டு போயிடலாம். இது மாதிரி எழுதிக்கலாம் சைடு பார், அதுக்குள்ள இருக்கிற யூஎல் அது ஓகே. பட் டைரக்ட் இது வந்து இட்ஸ் நாட் குட். அண்ட் classes should be very meaningful thing. ஓகே, இங்க பாருங்க டிஸ்ப்ளேன்னு போட்டுருக்கீங்க. என்ன டிஸ்ப்ளே புரியல எனக்கு, என்ன மீனிங் அதுக்கு? இங்க மேல போட்டிருக்கீங்க சைடு பார், ஓகே மீனிங் இருக்கு. இது என்னது? இது டிஸ்ப்ளே மீனிங்லெஸ். எஸ் சார். ஓகே, டோன்ட் யூஸ் நேம்ஸ் லைக் தட். ஓகே எஸ் சார். ஓகே, நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா அடுத்த வாட்டி நீங்க கரெக்ட் பண்ணிப்பீங்கன்றதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஓகே. இன்னும் சொல்லணும்னா இதுல நீங்க கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தா இன்னும் பெட்டர். இதுலயே கரெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஓகே இப்படிலாம் பண்ணா கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு. இது என்ன சர்ச் பாக்ஸ் டேக் கிளாஸா? ஒரு வேலை இப்படி தப்பு இருக்குன்னா அந்த கோட் இருக்கவே கூடாது, தூக்கணும் தேவையில்லைன்னா, புரியுதா? அப்ப இது தேவையில்லாத கோட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சர்ச் பாக்ஸ்ன்றது இந்த மாதிரி டேகே இல்லை, இதுக்கு அப்ளை ஆயிருக்காது. அப்போ இது இங்க தான் இருக்கு. ஓகே, ரிமூவ் தட். ஃபைன். சரி, நீங்க அடுத்த வாட்டி என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி லேஅவுட்ஸ் பண்ணாம ஏதாவது ஒரு சைட் எடுத்துட்டு பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓகே ஏதோ ஒரு கிளாத் சைட் தான் இருக்குல்ல, என்ன உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல, நிறைய சைட்லாம் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஏதோ ஒன்று, எது வேணா எடுத்துங்க உங்க இஷ்டம். ஆனா வந்து அதை அப்படியே பண்ண ட்ரை பண்ணுங்க, எக்ஸாக்டா அப்படியே பண்ண ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? அதுதான் எனக்கு தேவை. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒரே ஆளு ஒரே சைட்டை 2 பேர் எடுக்காதீங்க வரைக்கும், ஓகேங்களா? இல்ல இனிஷியலா ஓகே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலும் யாராவது இப்போ 2 பேர் வந்து நாங்க ஒண்ணா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ண போறோம், உண்மையிலேயே பார்த்து காப்பி அடிக்கிறது நான் சொல்லல, உட்காந்து நாங்க 2 பேரும் பேசிட்டே பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னா நீங்க டெய்லி மீட் பண்றீங்கன்னா யூ கேன் டேக்
ஒரு சைட் எடுத்துட்டு 2 பேரும் உங்களுக்கு தெரிஞ்சது 2 பேரும் சேர்ந்து உட்காந்து ஒண்ணா பண்ணலாம். அது நல்லதுதான். ஏன் சொல்லுங்க? கத்துக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு கொலாபரேஷன். பேர் ப்ரோகிராமிங்னுவாங்க அத. ஓகேவா? 2 பேரும் ஒண்ணா பண்றதால உங்களோட நாலேஜ் அவங்களுக்கு ஷேர் ஆகும், அவங்களோட நாலேஜ் உங்களுக்கு ஷேர் ஆகும். சைட் நல்லா சீக்கிரமா முடியும், டிசைன் நல்லா வரும். இது வந்து பெனிஃபிட். ஓகேங்களா? இப்போ இல்ல வேலைக்கு போனா கூட இது ஃபாலோ பண்ணுவோம். இது ஒரு டைப் ஆஃப் டெவலப்மெண்ட் பேர் ப்ரோகிராமிங்ன்றது. பண்ணுங்க. அப்படி பண்றதா இருந்தா பண்ணுங்க. ஆனா ஒருத்தர் பண்ணிட்டு அதை எடுத்து இன்னொருத்தர் யூஸ் பண்றது தப்பு. அதனால தான் நான் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? நீங்க இல்ல அந்த மாதிரி இல்ல நாங்க பேசிக்கிட்டு பண்ணுவோம் அப்படின்னா ஒரே சைட்டை கூட எடுத்து எல்லாரும் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ எதை வேணா பண்ணுங்க. நீங்க உங்க இஷ்டம். நான் வந்து ஓப்பன் சாய்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ பண்ணியிருக்கீங்களா, இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிங்க, பண்ணிடுங்க பேரலா. ப்ளஸ் வந்து ஏதாவது ஒரு சைட் எடுத்து நீட்டா உங்களுக்கு பிடிச்ச சைட் எடுத்து பண்ணுங்க. ஆனா அது எனக்கு முன்னாடியே சொல்லுங்க யார் எந்த சைட் பண்றீங்கன்னு. ஓகேங்களா? ம். நிறைய இருக்கும்ல. இதை நம்ம ஃப்ளிப்கார்ட்டே கூட இருக்கு பெருசு, நார்மலா டெய்லி யூஸ் பண்றது. ரைட்டா? இந்த மாதிரி கூட எடுத்து பண்ணலாம். என்ன வேணா பண்ணலாம். ஆனா பண்ணணும். எப்படி ட்ரை பண்ணணும்னா அங்க இருக்கிறது அப்படியே வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அந்த சைட் அவன் எப்படி பண்ணிருக்கான், அவனும் சிஎஸ்எஸ் எழுதி தானே பண்ணிருக்கான். அப்ப அவன் பண்ணிருக்கானா நம்மளாலையும் பண்ண முடியும்ல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவன் எப்படி பண்ணிருக்கானோ அதே மாதிரி நம்மளால வர வைக்க முடியுதுன்றது தான் இப்போ நம்மளோட கோல். புரியுதுங்களா? அங்க இருக்கிறவனும் நம்மள மாதிரி டெவலப்பர் தானே. ஸோ அதே மாதிரி நம்மளும் வர வைக்க ட்ரை பண்ணணும். அஃப்கோர்ஸ் சில விஷயங்கள்லாம் நம்மளால வர வைக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் இன்னும் நீங்க படிக்கல. ஸோ இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் சிஎஸ்எஸ்லேயே பண்ணிடலாம்ப்பா. இது சுத்துறதெல்லாம் தெரியுமா? அனிமேஷன்ஸ் இருக்கு, அனிமேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, கீ ஃப்ரேம்ஸ் வச்சு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வேற சில விஷயங்கள் இது கூட ஸ்டிக்கியை வச்சு பண்ணிடலாம். மேலே ஃபிக்ஸ்டே வைக்கலாம், ஸ்டிக்கி கூட தேவையில்லை. ஓகேவா? மேபி சம் பார்ட்ஸ் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஸ்க்ரோல்லாம் ஆகணும்னா அதெல்லாம் ஜாவாஸ்கிரிப்ட் வேணும். அதெல்லாம் வேணும்னா விட்டுருங்க. வெறும் ஒரு இமேஜ் இருக்கிற மாதிரி வச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இதுல இருக்கிற அசெட்ஸ் உங்களுக்கு இங்கே இருக்கு. ரைட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேவைப்பட்டது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமா கேட்கலாம். நான் சொல்றேன். இது கூட சிஎஸ்எஸ் தான் இந்த மாதிரி போகுது. அதெல்லாம் உங்களால பண்ண முடியலையா? ஓகே, அதை சைட்ல வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்க எங்களுக்கு ஐடியா இல்லை சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன் எப்படி பண்ணுவாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணியிருக்காங்களா இல்லை சிஎஸ்எஸ்லேயே பண்ணுவாங்களா என்னன்றது நான் சொல்லுவேன். ஓகேங்களா? சரி, லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? லேஅவுட் கிரியேட் பண்றது பார்த்தோம். லேஅவுட் கிரியேட் பண்றது, ஐ மீன் டாபிக்ஸ் என்ன நம்ம கவர் பண்ணியிருந்தோம் லாஸ்டா? ஃப்ளெக்ஸ் வரைக்கும் முடிச்சிருக்கோம். ரைட்டுங்களா? யாருக்காவது டவுட் இருக்கா ஃப்ளெக்ஸ்ல? இல்ல சார், டவுட் இல்ல. நோ சார், டவுட் இல்ல சார். சிஎஸ்எஸ் வேரியபிள்ஸ் பார்த்தோமா லாஸ்ட் வீக்? ஆமா சார். பார்த்தோம்ல, அது கிளியரா? ஓகே சார், கிளியர். இது வரைக்கும் சிஎஸ்எஸ்ல என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோம்னு மட்டும் கொஞ்சம் கடகடன்னு பார்க்கலாமா? சொல்லுங்கண்ணா. சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல் பார்த்துட்டோம், பாக்ஸ் சைசிங், ஃப்ளோட், டிஸ்பிளே, என்னென்னது டிஸ்பிளே மெஜாரிட்டி பார்த்துட்டோம். ஃப்ளெக்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து செலக்டர்ஸ். ஓகே. 5, 6. வேற என்னது? வேரியபிள், சிஎஸ்எஸ், கஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ். இதோட யூஸ் கேஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீடியா குவீஸ் பார்த்தோமா? இல்ல சார், என்ன பார்க்கல சார். அதான் சார் பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்கலாம். 7, 8. இது தவிர்த்து ஓகே, நெக்ஸ்ட் வந்து பூட்ஸ்ட்ராப். வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருக்கா? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. பட் வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. கிரிட்டா? ஓகே, கிரிட் பேசிக்ஸ் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு அது ரொம்ப தேவையில்லை.
படிக்கிறதா படிக்கல, எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஏன்னா இந்த ஃப்ளெக்ஸ் மாதிரிலாம் ஈஸி தான், பட் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஃப்ளெக்ஸ் படிச்சுட்டு இப்போ இமீடியட்டாக நீங்கள் அதை படிச்சிங்கன்னா. ஆக்சுவலி கிரிட்ன்றது நத்திங் பட் ஃப்ளெக்சிபிள் திங் தான், பட் வந்து ஃப்ளெக்ஸை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு. ஃப்ளெக்ஸ் வந்து எனி கிவன் டைம் உங்களால் வந்து ஒரு டைரக்ஷனில் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், ரைட்டா? எய்தர் ரோ ஆர் காலம், அப்படி தானே? கிரிட் வந்து ரெண்டு பக்கத்துலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும், 2D. ஓகேங்களா? ஃப்ளெக்ஸ் வந்து சிங்கிள் டைமென்ஷன், கிரிட் வந்து டூ டைமென்ஷன். ஓகே, கிரிட் பேசிக்ஸு என்னது? ஓகே, வேற என்ன படிக்கணும்? மிஸ்ஸிங் ஓகே, ஓவர். ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்மளோட ஸ்டடி பிளான். ஓகேங்களா? சிஎஸ்எஸ்க்கு. ஓகே, சரி. இதுக்கு நடுவில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லுங்கள். சொன்னால் தான் என்னால் வந்து கிளாரிஃபை பண்ண முடியும் திங்ஸ். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபாண்ட்ஸ். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம பேக்ரவுண்ட்ஸும் பார்த்துட்டோம், ரைட்டுங்க? பேக்ரவுண்ட்ஸ் பார்த்துட்டோம், மல்டிபிள் பேக்ரவுண்ட்ஸ்லாம் போடுறது. இல்லை சார். ஓகே, அண்ட் அனிமேஷன்ஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு. இதெல்லாம் வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம மீடியா குவரிஸ் முதல்ல பார்க்கலாம். மீடியா குவரிஸ்னா என்னது? யாருக்காவது ஐடியா இருக்கா? ஆல்ரெடி பார்த்து வச்சிருக்கீங்களா? வெப்சைட்டை ரெஸ்பான்சிவா ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு எழுதுறது சார். ரெஸ்பான்சிவா மாத்துறதுக்கு. ரெஸ்பான்சிவ்னா இங்க என்ன மீனிங்? எதுக்கு ரெஸ்பான்சிவா? அது क्वेश्चन. மொபைல் ஃபோன் அந்த மாதிரி எதுல பார்த்தாலுமே வெப்சைட் வந்து கரெக்டான ஃபார்மேட்ல தெரியுது. ஜெனரலா ரெஸ்பான்சிவ் அப்படின்னா என்னன்னா ரியாக்டிவ்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரெஸ்பான்சிவ்னா குயிக்கா அதுக்கேற்ற மாதிரி வளைந்து கொடுக்கக்கூடியது, அப்படி இல்லை ரியாக்டிவ் இமீடியட்டா ரியாக்ட் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அட்ஜஸ்டபிள் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து நமக்கு இங்க ரெஸ்பான்சிவ் என்னன்னா, ஒரு வெப்சைட் ரெஸ்பான்சிவ் வெப்சைட் அப்படின்னு என்ன தெரியுமா? நம்மளோட ஸ்கிரீனுக்கு ஏற்ற மாதிரி வெப்சைட் வந்து அட்ஜஸ்ட் அது என்ன சொல்றது, அலைன் ஆகிக்கிறது தான் வந்து இங்க ரெஸ்பான்சிவ்ன்றாங்க. அதாவது ஏதாவது ஒரு சைட் எடுத்துக்கலாம், பாப்புலர் சைட் ஒன்று. ஓகேங்களா? இந்த சைட்டும் ஒர்க் ஆகும் நினைக்கிறேன். அந்த மாதிரி பார்த்தீங்களா? இது எப்படி எடுத்துட்டு வர்றதுன்னா, ஓகே, நீங்க மொபைல்ல மறுபடியும் லோடு எல்லாம் பண்ணி செக் பண்ண வேணாம். இன்ஸ்பெக்ட் பண்ணா இங்க ஃபயர்ஃபாக்ஸ்ல இங்க இருக்கும், குரோம்ல இந்த சைடு இருக்கும். ஓகேங்களா? இந்த மொபைல் டிவைஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, ரெஸ்பான்சிவ் டிசைன் மோட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா சைஸ் மேல வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்க கேலக்ஸி எந்த ஃபோன் வேணுனாலும், ஃபோனு, டிவி எது வேணா செட் பண்ணலாம். ஓகேங்களா? செட் பண்ணா அந்த ஃபோன்ல எப்படி இருக்கு நம்ம சைட் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? புரியுதுல்ல? இப்போ குரோம்ல போனீங்கன்னா, குரோம்ல வந்து இங்க இருக்கும், இன்ஸ்பெக்ட் போனீங்கன்னா டெவலப்பர் டூல்ஸ்ல தான் எல்லாமே இருக்கும். இங்க பாருங்க, இந்த சைடு இருக்கு, லெஃப்ட் சைடு. இங்க போய் செட் பண்ணிக்கலாம். சின்ன டிவைஸ் வேணுமா, லேப்டாப், மொபைல். ஓகேங்களா? உங்க சைட் ரெஸ்பான்சிவ் இல்லை, தெரியுதா? என்ன ஆச்சு தெரியுங்களா? புரிஞ்சுதா என்ன ஆச்சுன்னு? அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிக்குது. நீங்க கேட்கலாம், என்ன அட்ஜஸ்ட் ஆகி தானே இருக்கு அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, ஸ்க்ரோல் வரக்கூடாது முதல்ல. அட்ஜஸ்ட் ஆயிடுச்சுன்னா
அடுத்து வந்து அது குட்டி குட்டியா இருக்கு பாத்தீங்களா? ஆனா இதே இந்த சைடு பாருங்க, நீட்டா பெருசா தானே இருக்கு கண்ணுல பார்க்கறதுக்கு. முன்னாடி உங்களுக்கு நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. பட் ஒரு காலத்துல வந்து சைட்லாம் ஃபோன்ல ஓப்பன் பண்ணா இப்படி தான் வரும். குட்டி குட்டியா வரும். நம்ம ஜூம் பண்ணி தான் பார்க்கணும். ஞாபகம் இருக்குங்களா? எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் வந்த பிறகு அந்த மாதிரிலாம் இல்ல. அதுக்கு முன்னாடி இருந்த ஃபோன்லாம் வந்து இந்த மாதிரி குட்டி பெரிய சைட்டு தான். அப்படியே டெஸ்க்டாப்ல வர சைட்டு குட்டியா ஃபோன்ல வந்துடும். கண்ணுக்கே தெரியாது. அதை அப்படியே ஜூம் பண்ணி தான் பார்க்க வேண்டியது வரும். இந்த மாதிரி தான் வரும். இப்போ நீங்க பாக்குறீங்களா? இது கண்ணுக்கு தெரியுதா? இல்ல ஹெட்டிங் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. மற்ற எதுவுமே தெரியல. அந்த மாதிரி வந்துடும். அதை ஜூம் பண்ணி பார்ப்பாங்க. ஜூம் பண்ணி இப்படி ஜூம் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுக்கு தான் வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன் எடுத்தாங்க. அது என்ன ஆகும்னா ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி ஃபாண்ட் முதல் கொண்டு எல்லாமே கரெக்டாக அலைன் ஆகிக்கும், அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி பண்ணுறது? ஓகேங்களா? அது பார்க்கலாம். அதாவது சிஎஸ்எஸ் தானே இதெல்லாம், பெருசாக்குறது, சின்னதாக்குறது, சைஸை மாற்றுறது, அங்கே போடுறது, இந்த எலிமெண்ட்டை தூக்கி இங்கே வர வைக்கிறது, அதெல்லாம் சிஎஸ்எஸ் தானே. கிட்டத்தட்ட என்ன மீனிங்னா இதுக்கு, அப்படியே வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி மீடியா கொரி, அதாவது ஃபோன் அப்படின்னா அப்படி நம்ம சிஎஸ்எஸ்லாம் வேற சிஎஸ்எஸ் அப்ளை ஆயிரும். புரியுதுங்களா? ஒரு கலரை கூட மாத்திரம்னு வச்சுக்கோங்க, அப்படி கூட அதை கூட அது கூட இதுதானே, சிஎஸ்எஸ் தானே. பாருங்க, இந்த சைட்ல இருக்கிறது இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? சில விஷயங்கள் காணாம போகுது. என்ன காணாம போகுது சொல்லுங்க? இந்த கோட் ஃபைல்ஸ் எல்லாம் இருந்ததுல, அதெல்லாம் மொபைல்ல காணாம போச்சு. பெரிய ஸ்கிரீன்ல மட்டும் தான் வருது. இதெல்லாம் மேல இருக்கிற பார்ட் மட்டும் தான் மொபைல்ல இருக்கு. இந்த பட்டன்ஸ் எல்லாம் காணாம போயிடுச்சு. பாத்தீங்களா? அதெல்லாம் இங்க இல்ல. இங்க இருக்கிற பட்டன்ஸ்லாம். அப்புறம் இந்த செக்ஷன் அப்படியே கீழே வந்துருச்சு. அதுலயும் கொஞ்சம் தூக்கிட்டாங்க. ஸோ மொபைலில் வந்து சில விஷயங்கள்லாம் நிறைய காட்ட முடியாததெல்லாம் அவன் தூக்கிட்டான். அது அவங்களோட டிசைன் டெசிஷன். மொத்தத்தில் என்னன்னா, நீங்கள் மொபைலில் சில வேற மாதிரி காமிக்கலாம். ஒரே வெப்சைட்டை ஒரே கோட்லேயே மொபைலில் அந்த கோட் மொபைலில் ஒரு மாதிரி தெரியுற மாதிரியும், டெஸ்க்டாப்பில் ஒரு மாதிரி தெரியுற மாதிரியும், டிவியில் வேற மாதிரி தெரியுற மாதிரியும் எழுதலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? எஸ் சார். இதுதான் மீடியா கொரிஸ். சரி, மீடியா கொரிஸ். மீடியா கொரிஸ் என்னன்னா, அது பேர்லயே இருக்கு, மீடியாவை கொரி பண்றதுக்கு யூஸ் ஆகும். அது டிவியா இல்ல போனா இல்ல டேப்லெட்டா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, மற்ற மீடியாஸையும் தெரிஞ்சுக்கலாம். அது வேற என்னென்ன மீடியா டிவைசஸ் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. ஏதாவது ஒன்று ரெண்டு. ஒரு காமன் திங் என்னன்னா, பிரிண்டர். பிரிண்டர் இருக்கு பாத்தீங்களா? என்ன பிரிண்டர்ல என்ன நம்ம பார்ப்போமா அப்படின்னா, ஆமா, பிரிண்டர்ல பிரிண்ட் அடிப்போம்ல, நம்ம சைட் பிரிண்ட் பண்ணலாம்ல. இந்த பேஜ் இருக்குப்பா, இது அப்படியே நான் பிரிண்ட் கொடுத்தா பிரிண்ட் ஆகும்ல. ஆமாவா இல்லையா? பிரிண்ட் பண்ணாங்க பாருங்க, அப்படியே அங்க இருக்கிற மாதிரியே வந்திருக்கு, சைட் மாதிரியே வந்திருக்கு, வேற மாதிரி தெரியுது. ரைட்டுங்களா? இதை எப்படி பண்றாங்க? இதுவுமே சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. பிரிண்டிங்ல எப்படி தெரியணும் அப்படின்ட்டு கூட நம்ம எழுதலாம் சிஎஸ்எஸ். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு காமன் யூஸ் கேஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவிஸ். பிளாக் அண்ட் ஒயிட் இதுல வந்து எப்படி இருக்கணும் அந்த மாதிரி, அதாவது ஸ்கிரீன்ல கேப்பபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட்டா இல்ல கலர் டிவியா இல்ல எல்லாமே கண்டுபிடிக்கலாம் நம்மளால. ஓகேவா? அதாவது நீங்க கேட்கலாம், இந்த காலத்துல எங்க ப்ரோ பிளாக் அண்ட் ஒயிட்லாம் இருக்குன்னு. பிளாக் அண்ட் ஒயிட் இல்ல. ஆனா நம்மளோட டிவியை வந்து உங்களுக்கு தெரியுங்களா, எல்லா டிவைஸுமே நமக்கு இருக்கிற ஸ்கிரீன்ஸை கலரை வந்து மோனோக்ரோமா மாற்றலாம். தெரியுதுங்களா? இது கலர் டிவி, இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மோடுக்கு செட் பண்ணலாம். தெரியுதுங்களா? தெரியுமா இருக்காது? நம்ம எல்லா டிவைஸுமே ஸ்கிரீன் கலர் ஸ்கிரீன் சப்போர்ட் பண்ணோம். பிளாக் அண்ட் ஒயிட் கூட ஒரு கலர் தானே, அவ்வளவுதானே? அதை நம்ம ஸ்கிரீன்ல செட் பண்ணலாம். அந்த மோட்ல இருந்ததுன்னா நம்ம அதை டிடெக்ட் பண்ணலாம் சிஎஸ்எஸ்ல இருந்து. ஓகே, மோனோக்ரோம் யூஸ் பண்ணிட்டு இருக்கு, மோனோக்ரோம்னு வாங்க, அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கு எப்போ அந்த சைட், நம்ம சைட் எப்படி இருக்கணும், எப்படி தெரியணும், அதுல அதுவும் கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து வந்து இன்னொரு யூஸ் கேஸ், டார்க் மோடு லைட் மோடு நம்ம சிஸ்டம்ல செட் பண்ணிப்போம். ரைட்டா? டார்க் மோடு லைட் மோடு போன்ல செட் பண்ணுவீங்களா? ஆமா, அதை டிடெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து சிஎஸ்எஸ்ல டிடெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்றதுன்னு காணல. சிம்பிள் தான், ரொம்பலாம் கஷ்டம் இல்லை, கஷ்டமே இல்லை முதல்ல. அது
ஓகே, நான் ஒரு பாக்ஸ் போடுறேன்பா. பாருங்க, நான் ஒரே ஒரு எலிமெண்ட் தான் போடுறேன்னா கூட கிளாஸ் போட்டுட்டு தான் எழுத போறேன். ஓகேங்களா? தௌசண்ட் பிக்சல்ஸ் வச்சிருக்கேன்பா வித்து. சரி, ஹைட் வந்து சேம் வைக்க போகிறேன். aspect ரேஷியோ 1/1 1, அதான் மீனிங். ஓகே ஃபைன். இப்போ இது எப்படி தெரியுது? ஓகே நைஸ். சரி, பெருசாக இருக்கு. ஃபைன். இப்போ நான் சின்ன ஸ்க்ரீனுக்கு போவா. சின்ன ஸ்க்ரீனில் எப்படி தெரியுது பார்க்கலாமா? பார்த்தீங்களா, ஸ்க்ரோல் வந்துருச்சு. நான் இதில் ஏதாவது எழுதுறேன் ஃபஸ்ட்டு. பெருசாக வர்றதுக்காக அப்படி போட்டிருக்கேன். பெருசாக வருது. ஆமாம், யூனிட்ஸ், சிஎஸ்எஸ் யூனிட்ஸ் படிக்க சொல்லியிருந்தேன்ல, இது மறந்துட்டோமே. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தாச்சு. சரி சொல்லுங்க. இப்போ சரி, இது எல்லாத்தையும் கேட்கறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். இது எதுக்குன்னு யாருக்காவது தெரியுமா? நான் மேலே போட்டிருக்க லைனு படிச்சிங்களா? இது எல்லாத்துலேயும் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இது எதுக்குன்னு தெரியுமா யாருக்காவது? இந்த வியூ போட்டு விட்த் ஈக்குவல் டு டிவைஸ் விட்த்னு போடுறாங்க. எதுக்குன்னு தெரியுமா? இனிஷியல் ஸ்கேல் 1.0ன்னு போடுறாங்க. சரி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறது முதல்ல பார்க்கலாம். சரிப்பா, இது இப்போ இதோட விட்த்து 1000 பிக்சல்ஸ்னா இவ்வளோ பெருசு இருக்கு, ரைட்டா? ஃபோன்லாம் எவ்வளோ பிக்சல் இருக்கும்? மோஸ்ட்லி 400 பிக்சல் அவ்வளோதான் இருக்கும். அப்போ ஃபோனில் இது பத்துமா? இந்த பாக்ஸு பத்துமா? பத்தா? பத்தாது. இங்கே பாருங்க, ஸ்க்ரோல் வருது, ரைட்டா? ஓகே, இன்னொரு விஷயம், இது வந்து முன்னாடிலாம் எப்படி வரும் தெரியுமா? ஃபோனில் இப்படி, ஓகே, ஒரு ஜூம் அவுட் ஆகிட்டு வரும். இந்த இப்படி இதான் முன்னாடிலாம் இந்த மாதிரி பத்தாமலாம் வராதுப்பா. முன்னாடி காலத்தில் இந்த மீடியா கொரிஸ்லாம் கரெக்டாக இல்லாத காலத்தில் ஃபோனில் சப்போர்ட்லாம் என்ன ஒன்றா இப்படி வரும். இதே பாக்ஸ் இதில் அப்படியே செட் ஆயிரும், புரியுதுங்களா? ஆனால் ஜூம் அவுட் ஆகி வந்துடும், புரியுதா? இதில் 3 REM கொடுத்துருக்கிறதால நல்லா தெரியுது. சரி, நான் எடுத்துடுறேன் அந்த 3 REM. இப்போ எப்படி தெரியும்? நார்மல் டெக்ஸ்ட் இப்படி தானே இருக்கும். பெரிய ஸ்க்ரீனில் நார்மலாக தெரியும், இப்படி தெரியும், ஓகேங்களா? ஆனால் சின்ன ஸ்க்ரீனுக்கு போனால் ஃபோனில் வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி வராது, ஜூம் அவுட் ஆகி வந்துடும், புரியுதா? அது இப்போ எப்படி கரெக்டாக பெருசாக வருது? இப்போ இந்த மாதிரி வந்திருக்கும், இந்த மாதிரி தான்ப்பா வரும், ஓகேங்களா? ஏன்னா அப்போ அந்த 1000 பிக்சல் அது என்ன பண்ணுது? 1000 பிக்சல் என்ன பண்ணுது ஃபோனில் வர வைக்கிறதுக்காக? இது எவ்வளோ ஹைட் பிக்சல் இருக்கு பாருங்க, 412 தான் இருக்கு விட்த்து. ஆனால் நம்ம பாக்ஸோட சைஸ் எவ்வளோ? 1000. ஃபோனு சின்னதாக இருக்கிறதுக்காக பாக்ஸ் 1000 பிக்சல் அப்படியே 400 பிக்சல் ஆக்க முடியுமா? ஆனால் அது ஆக்கி காமிக்குது. அதுக்கு தான் ஜூம் அவுட் பண்ணிட்டு இருக்காது, புரியுதா? புரியுதுங்களா? இப்போ இங்கே ஃபோனில் வந்து 400 பிக்சல் தான்ப்பா சைஸு, ஆனால் 1000 பிக்சல் அது காமிச்சிருக்கு பாருங்க. பாக்ஸ் ஃபுல் பாக்ஸும் காமிக்குது. இது தப்பா கரெக்டா? தப்பு. ஏன்னா அது ஒரிஜினல் சைஸ். ஐ மீன் தப்புன்னு சொல்றத விட ஒரிஜினல் இல்லை, அது வந்து ஜூம் அவுட் பண்ணி காமிக்குது. நமக்கு எல்லாமே தெரியுன்றதுக்காக அது அந்த 400 பிக்சல்ல எல்லாத்தையும் சுருக்கி காமிக்குது, ரைட்டா? சரிதானே? ஆனா இது ஒர்க் அவுட் ஆகுது, கண்ணுக்கு தெரியாது. அப்போ வந்து பெரிய ஸ்கிரீன்ல கண்ணுக்கு பாக்குற மாதிரி இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் வந்து சின்ன ஸ்கிரீன்ல அந்த மாதிரி சுருக்கிச்சு. அப்போ இதை மட்டுமா சுருக்கும்? அந்த உள்ள இருக்கிற எல்லாத்தையுமே தான் சுருக்கும், ரைட்டா? டெக்ஸ்ட்டை கூட சுருக்கும்.
அப்படிதானே? எஸ் சார். அப்ப என்ன ஆகும், நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிடும், இது ஒர்க் அவுட் ஆகாது. ஒன் செகண்ட். ஓகே, இந்த மாதிரி நீங்க பாருங்க, கண்ணுக்கு தெரியுது இப்போ அது இல்ல. ஸோ இது வந்து தப்பு. ஆனா எனக்கு இப்படி வருதா பாருங்க, நான் உண்மையிலேயே பாருங்க என்ன ஆகுதுன்னு. ஆனா இப்படிதான் எனக்கு வருது இப்போ, ரைட்டா? அது எப்படின்னா, முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது, அது எப்படி அப்போ இப்போ மட்டும் உங்களுக்கு கரெக்டா வருது, பெருசாவே வருது? அது 1000 பிக்சல் எடுக்கல பாருங்க, 400 பிக்சலை மட்டும் தான் உங்க கண்ணு காமிக்குது, மிச்சத்தை ஸ்க்ரோல் வச்சு காமிக்குது. புரியுதா? நீங்க தள்ளி தான் பார்க்கணும். இது ஓகே தானே? இது இருக்கிற ஆக்சுவல் சைஸை கரெக்டா காமிக்குது. ஆனா இதுல என்ன பிரச்சனை சொல்லிட்டாங்களா, ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? ஒரு சின்ன போன் எடுத்துட்டு ஒரு சைட் ஸ்க்ரோல் பண்ணி இப்பயாவது பரவாயில்ல, டச் போன் இருக்கு. முன்னாடி எல்லாம் பட்டன் போன் தானே, பட்டன் போனை டிக்குன்னு அழுத்த முடியும். எத்தனை வாட்டி அழுத்துவீங்க? கஷ்டம். ஸோ இதுக்கு தான் மீடியா குறி செட் எடுத்துட்டு வந்தாங்க. அது என்ன பண்றதுன்னா, நீ பெரிய ஸ்கிரீன்ல 1000 பிக்சல் இருக்கிறத சின்ன ஸ்கிரீன்ல 400 பிக்சலே காமி, பரவாயில்ல, இந்த கண்டென்ட்லாம் கீழே வரும். அப்படிதான் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டோம். ஹாரிசான்லாம் வேணாம், ரைட்டா? இந்த 1000 பிக்சல 400 பிக்சல் மாத்திட்டா இப்போ இதுக்குள்ள ஃபிட் ஆகுமா ஆகாதா? ஆகுமா ஆகாதா? 1000 பிக்சல் இருக்கிற விட்ட 1000 பிக்சல் பாக்ஸ் இருக்கிறதா தானே இப்போ பிடிக்கல, ஸ்க்ரோல் பண்ண வேண்டியதா இருக்கு இப்படி லெஃப்ட் ரைட்டுக்கு. இப்போ நான் வந்து இதை வந்து 400 பிக்சலா மாத்திடுவேன். சரி, 400 மாத்திரலாம். 400 மாத்திரம்ப்பா. இப்போ பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். ஸோ இப்போ வந்து ஃபிட் ஆயிடுச்சு, அப்படிதானே? ஏன்னா 400 தானே இருக்கு இப்போ. சரி, இப்போ கூட ஒரு கொஸ்டின், இது எப்படி ஜூம் ஆகி வருது? பெரிய ஸ்கிரீன்லயும் அதே மாதிரி இருக்கு, சின்ன ஸ்கிரீன்லயும் அதே மாதிரி இருக்கு, இது மட்டும் எப்படி உங்களுக்கு வருது இப்போ அப்படின்னா, அது வந்து அதே மாதிரி இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். பாருங்க, விட்த் ஈக்குவல் டு டிவைஸ் விட்த் தான். அதாவது முன்னாடிலாம் அது விட்த் என்ன பண்ணிட்டு இருந்தேன், இது எடுத்துட்டேன்னா அது சின்னதாயிரும். பாருங்க, இங்க பாருங்க, இந்த மாதிரி வரும். புரியுதுங்களா? அது என்ன பண்ணிருக்கு தெரியுங்களா? ஜூம் அவுட் பண்ணி காமிச்சிருக்கு. ஓகேங்களா? அதாவது பெரிய ஸ்கிரீன்ல இருக்கிற அதே விட்த் எடுத்து ஜூம் அவுட் பண்ணி காமிச்சிருக்கு, 1000 மாதிரி எடுத்தது. இப்போ நான் இங்க இந்த வியூ போட்டானா இதுக்காக தான் இந்த மெட்டா டேக். புரியுதுங்களா? அது என்ன சொல்லுது பாருங்க, டிவைஸோட விட்த் வந்து தான் ஆக்சுவல் விட்த். நீ வந்து ஜூம் அவுட்லாம் பண்ணக்கூடாது. டிவைஸ் 400 பிக்சல் இருக்குன்னா அவ்வளவுதான் இதோட விட்த், அவ்வளவுதான் இருக்கீங்க விட்த் பேஜுக்கு. நீ பாட்டுக்கு அதை சின்னதாக்கி காமிக்க கூடாதுன்னு சொல்லுது. இனிஷியல் ஸ்கேல் இனிஷியலா எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணுமா? இதே ஜூம் பண்ணா கரெக்டா வரும், ரைட்டுங்களா? இருங்க, இதே இப்படி ஜூம் பண்ணா கூட கரெக்டா வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, பை டிஃபால்ட் ஜூம் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஜூம் அவுட் ஆகி இருக்கக்கூடாது. இப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இனிஷியல் ஸ்கேல் வந்து 1.0. விட்த் வந்து டிவைஸோட விட்த் தான் இந்த பேஜோட விட்த். ஓகேங்களா? 1000 பிக்சல்லாம் இல்ல. டிவைஸ் எவ்வளவு விட்த் இருக்கோ, என்னோட போன் எவ்வளவு விட்த் இருக்கோ அதோட விட்த் தான் இதோட விட்த். ஒரு பிக்சல்னா எவ்வளோ, அவ்வளவுதான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை ஜூம் பண்ணி தான் காமிக்கணும்னு சொல்றதுக்கு தான் இது இனிஷியல் ஸ்கேலிங். இந்த மாதிரி குட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. இது என்ன 1x இது? கண்டிப்பா இல்ல. 1xனா எப்படி இருக்கணும்? இப்படி இருந்தாதான் 1x, ரைட்டா? இப்படிதானே இருக்கும் ஒரிஜினலா இது. அதாவது நான் இந்த மாதிரி இருக்கணும், இதுதான் 1x, ரைட்டுங்க? இவ்வளவு கணக்கு நான் எனக்கு இவ்வளவு பெருசா தெரியணும், அதுதான் கரெக்டான சைஸ். இது போட்டாதான் மீடியா குறிஸ் எல்லாமே ஒர்க் ஆகும்பா, இல்லைன்னா ஒர்க் ஆகாது, தப்பா ஒர்க் ஆகும். ஏன்னா இங்கதான் வந்து சொல்லுது அந்த டிவைஸ், அதாவது ப்ரௌசர் வந்து விட்த்தை எப்படி எடுத்துக்கணும், டிவைஸோட விட்த்னா 400 பிக்சல் போன்ல, அந்த 400 பிக்சல் எப்படி மேப் பண்ணிக்கணும்? 400 1000 திங்க் பண்ணிக்கணுமா, இல்ல 400 தான் எடுத்துக்கணுமான்றது சொல்லுங்க. முன்னாடிலாம் அது என்ன சொல்லிட்டு இருந்தது, என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னா 400 வந்து 1000 எடுத்துட்டு இருந்தது. பாருங்க, தெரியுதா? 400 பிக்சல் தான் இருக்கீங்க 412. ஆனா அது வந்து 412 இங்கேயே ஃபிட் பண்ணிருக்கு, பாதியிலேயே ஃபிட் பண்ணிருக்கு. அப்படின்னா இதோட விட்த் எவ்வளோ? 1000 அது நினைச்சிட்டு இருக்கோம். முன்னாடிலாம் அது தப்பு. முன்னாடிலாம் அப்படிதான் டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை ஃபிக்ஸ் பண்றதுக்காக தான் இதை எடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா அப்பெல்லாம் மீடியா கோரிஸ் இல்லை, இதெல்லாம் இல்லாததால அந்த போனுனாவே எதுனாலுமே 1000 2000 அப்படிதான் எடுத்துருக்கு. போனுக்குன்னு தனியா வெப் இல்லை, இது மாதிரி தனியா இல்லை. அதை எடுத்துட்டு வர்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டைரக்ட் கொடுத்தாங்க.
பழசெல்லாம் முன்னாடி எழுதி இருக்கிறதெல்லாம் பிரேக் ஆகக்கூடாது, அதனால புதுசா ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ இந்த டிவைஸ் வித் ஈக்குவல் டு டிவைஸ் வித்னு கொடுத்தீங்கன்னா என்னோட ஃபோன் வித் என்னவோ அதையே நீ வித்தா எடுத்துக்கோ, நீ பாட்டுக்கு ஒன்று அசியூம் பண்ணாத. இங்க இதுக்கு முன்னாடி போட்டல அதான் அந்த மாதிரி என்னது ஃபோன்ல வந்து 400 பிக்சல் இருந்தா நீ 1000 பிக்சல் கணக்குல காமிக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இங்க 400னா 400 வந்து பாதியிலேயே காமிக்குது. ஆனா என்னோட ஃபோன் விட்டு 400 தான் இருக்கு. ஆனா அப்ப இது ஃபுல்லா காமிச்சிருக்கணும், அது காமிக்கல பாருங்க. அது பிரச்சனை வந்து இதனால தான். இப்போ இது போட்டோம்னா நான் சொன்னதை எடுக்குன்னு கரெக்டா எடுத்துக்கணும். நீ என்ன பண்ணாலும் அது இனிமே அது மாதிரி ஆகாது, சின்னதா கரெக்டா வரும். ஓகே ஃபைன். ஃபாண்ட்லாம் ஜூம் ஆகி தான் வரும். இங்க பாருங்க, இனிஷியல் ஸ்கேல் 1.0. ஓகேவா? சரி, இப்போ என்னோட பிரச்சனை என்னன்னா இந்த ஃபாண்ட் வந்து ஓகே ஃபாண்ட் இல்ல சைஸ். இங்க 400 பிக்சல் இருக்குப்பா, ஏன்னா இங்க இடம் இல்ல. நான் 400 பிக்சல் வச்சிருக்கேன். எனக்கு பெரிய ஸ்கிரீன்ல இவ்வளவு இடம் இருக்கு, நான் ஏன் வேஸ்ட் பண்ணணும்? சின்ன ஸ்கிரீன்ல பத்தாதுன்றதுக்காக பெரிய ஸ்கிரீன்ல வேஸ்ட் பண்ணுமா நான் இடத்த? சொல்லுங்க. இல்ல. ஒரு சைட் ஓபன் பண்றீங்க, GitHub ஓபன் பண்ணீங்க. ஓகே, இந்த சைடு இருக்குல்ல, இதுல இடம் இருக்கு, யூஸ் பண்ணிருக்கான் பாருங்க, எல்லாத்தையும் காமிச்சிருக்கான். சின்ன ஸ்கிரீன்ல இடம் இல்லாததால அவன் கம்மியா காமிச்சிருக்கான். இங்க இவ்வளவுதான் காமிக்க முடியும். ஆனா பெரிய ஸ்கிரீன்ல இருக்கிற இடத்த ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? யூஸ் பண்ணணும். பண்ணலன்னா அப்போ அதுவும் தண்டம் தானே. இருக்கிற இடத்த யூஸ் பண்ணலனாலும் வேஸ்ட் தான். அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை பெரிய ஸ்கிரீன்ல வேற சைஸ்ல காமிக்கலாம், சின்ன ஸ்கிரீன்ல வேற சைஸ்ல காமிக்கலாம். சின்ன ஸ்கிரீன்ல 400 காமிக்கிறேன், பெரிய ஸ்கிரீன்ல பாருங்க நான் பெருசாக்க போறேன். எப்படி மீடியா கொரி எழுதுறது? மீடியா அப்படின்னு ஒரு டைரக்டிவ் இருக்கு, ஓகேங்களா? மீடியான்றது மீடியான்னு ஒரு டைரக்டிவ் சிஎஸ்எஸ்ல இருக்கு, ஓகேங்களா? இதை சிஎஸ்எஸ் டைரக்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த சைடு இங்கே கண்டிஷன் எழுதுவீங்க, கொரி, அது பேர் தான் கொரி, மீடியா கொரிஸ். அதுக்கு தான், அதனால தான் அது வந்து மீடியா கொரின்றோம். என்ன மீடியான்றதை நம்ம கொரி பண்ணலாம். என்ன மீடியானா மீடியாவோட ப்ராப்பர்ட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்க்ரீனா இல்லை ஸ்க்ரீன் இல்லாத டிவைஸா, அதாவது பிரிண்டரு அந்த மாதிரினா சொல்லலாம், ரைட்டுங்களா? இது ஸ்க்ரீன்ல அண்ட் என்னது மேக்ஸ் மின்விடுத்து 1000க்கு மேல இருந்தால், 1000 பிக்சலுக்கு மேல இருந்தா, அதாவது மினிமம் விடுத்து 1000 பிக்சல் இருந்தா என்னோட பாக்ஸோட சிஎஸ்எஸ் நான் மாத்த போறேன். எப்படி மாத்த போறேன் பாருங்க. அதுக்கு வேற சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணணும். நான் இங்க எழுதிட்டு இருக்கேன். எவ்வளவு மாத்தணும்? 400 பிக்சல பதிலா 1000 பிக்சல்னு போட போறேன். ஸோ இப்போ பெரிய ஸ்க்ரீன்ல 1000 வரும், ஏன்னா இது 1000-ஓட பெருசு, ரைட்டுங்களா? என்னோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து ரொம்ப பெருசு, அதனால வந்து பெரிய ஸ்க்ரீன்ல 1000 வந்துச்சு, சின்ன ஸ்க்ரீன்ல 400 வருது. தெரியுதுங்களா? 400 தான் இருக்கும். எப்போ வரைக்கும் தெரியுமா? 1000 பிக்சல் இருக்கிற ஸ்க்ரீனுக்கு போற வரைக்கும் அது 400 தான் இருக்கும். பெருசு இங்க பாத்தீங்களா? இங்க மாறின உடனே 1000 மாத்தின உடனே பெருசாயிடுச்சு. இருக்கிற இடத்த யூஸ் பண்ணிக்கிறேன், ரைட்டுங்களா? புரியுதுங்களா? சரி, ஒன்றும் இல்லை. என்ன பண்ண தெரியுங்களா? இந்த கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா இமீடியட்டா இந்த சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணுது, அவ்வளோதான். ஆனா இங்க பாருங்க, இது நம்ம டூப்ளிகேஷன் பண்ணுங்க பாருங்க. இதெல்லாம் தேவையில்லை. நான் சைஸை மட்டும் தானே அந்த இதில் மாற்றணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் தேவையில்லை, ஓகேங்களா? இதெல்லாம் காமன் தானே, சேம். அது எந்த ஸ்க்ரீனாக இருந்தாலும் சேமா இருக்கு. ஸோ இப்படி புரியுதுங்களா? இது இங்க இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்கு, நம்ம கத்துப்போம். ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 இருக்கும். ஸ்க்ரீனு மினிமம் எடுத்து மேக்ஸிமம் எடுத்து மினிமம் ஹைட்டு மேக்ஸிமம் ஹைட்டுன்னு இந்த மாதிரி சில கண்டிஷன் இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, ஓகேங்களா? மினிமம் விடுத்து 1000 பிக்சல்னா மீனிங் என்ன சொல்லுங்க? மினிமம் 1000 அப்படின்னா என்னது? நார்மலா இது விட்டுலாம் விட்டுருங்க. மினிமம் 1000 rupees அப்படின்னா மீனிங் என்ன? குறைஞ்சபட்சம் 1000 சார். குறைந்தபட்சம் 1000 அப்படின்னா 999 கூட அதுல வருமா? வராது. அப்படின்னா 1000 1000-த்தை விட அதிகமா இருக்கிற எல்லா நம்பருமே அந்த கண்டிஷன் வந்துடும். 1000-த்தை விட 1001 கூட அதுல தானே இருக்கும். 1001 2000 3000 எல்லாமே, ரைட்டா? அப்போ அதே கணக்கு இங்க போடுங்க. மினிமம் விட்த் 1000 பிக்சல் கொடுத்துருக்கேன்.
1000 பிக்சல் மினிமம் இருக்கணும்னா அப்போ எந்த டிவைஸுக்குலாம் 1000 மினிமம் இருக்கும்? லேப்டாப்பு, டேப்லெட் சில இருக்கும், சில இருக்காது. ஓகே, பெரிய டேப்ல வந்து 1000 பிக்சல் இருக்கும். அதுக்கு மேல லேப்டாப் இருக்கும், டிவி இருக்கும். அப்போ இந்த கண்டிஷன் எதுக்கெல்லாம் அப்ளை ஆகும் சொல்லுங்க? லேப்டாப், டிவி, அதோட பெரிய டிவைஸ், 4K டிவி எல்லாமே. ஓகேங்களா? புரியுதா? அப்போ இது எதுக்கு அப்ளை ஆகாது? மொபைல் ஃபோன் சின்ன டேப்லெட்டுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? அப்போ இப்போ புரிஞ்சுதுங்களா? இதை வச்சு நம்ம வேற டிவைஸுக்கு வேற ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். இப்போ இல்ல சார் நான் வந்து இப்போ மேக்ஸிமம் விட்த் கொடுக்கலாம் இல்லைங்களா? மேக்ஸ் விட்த் கொடுத்தா அப்படியே ரிவர்ஸ்ல கொடுப்போம். அது இப்போ நான் வந்து இப்படி கொடுப்பேன் பாருங்க. இன்னொரு கண்டிஷன் தான், ஃபோனுக்கு மட்டும் இந்த மாதிரி இருக்கணும், 400 பிக்சல் இருக்கணும். லேப்டாப்புக்கு அதை விட பெருசா இருக்கிறதுக்குலாம் நான் 1200 கொடுக்குறேன். ஓகேவா? லேப்டாப்பு அண்ட் அதுக்கு பெருசா இருக்கிறதுலாம் இந்த மாதிரி இருக்கணும். இந்த நடுவுல இருக்கிறதுக்கு அட் மீடியா ஸ்கிரீன் அண்ட் மினிமம் விட்த் ஐநூறு. அப்படின்னா என்ன வரும்? ஃபோனு தான். இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே ஃபோன் தான். அப்போ இதோட மேல இருக்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இதோட மேல எது எல்லாம் இருக்கும் சொல்லுங்க? மினி டேப்லெட், டேப்லெட்டு, சின்ன டேப்லெட், பெரிய டேப்லெட், லேப்டாப் எல்லாமே கவர் ஆயிரும் இல்ல, ரைட்டுங்களா? 500னா 500ஓட பெருசு தானே எல்லாமே. இந்த கண்டிஷன் எதெல்லாம் கவர் பண்ண சொல்லுங்க? டேப்லெட், ஸ்மால், பிக் ரெண்டுமே கவர் ஆகும். லேப்டாப், அப்புறம் மினி லேப்டாப், டிவி, 4K டிவி எல்லாமே. இதுதான் நான் 4K டிவி. ஒரு ரெண்டு கண்டிஷன் சொல்றேன். இதுல எல்லாமே கவர் ஆகும். சரி, இதுல கவர் ஆகும்பா. இதுல கவர் ஆகாதா? இதுல கூட தான் கவர் ஆகும். ஓகே. ஏன்பா 500ஓட பெருசுனா 1200 கூட அதுல தான் வரும், ரைட்டா? ஆமாங்கண்ணா. இப்போ நம்ம இங்க ஒரு கண்டிஷன் எழுதுறோம். நெக்ஸ்ட் கண்டிஷன் சொல்றேன். இதுதானே ஃபர்ஸ்ட் சொல்றேன். இப்போ இங்க கூட நான் ஒரு ஸ்டைல் எழுதுவேன் பாரு. அதாவது 500ஓட பெருசா இருக்கிறது எல்லாமே 600 பிக்சல் இருக்கணும்னு எடுத்து சொல்லியிருக்கேன். சரி, இப்போ சரி 600 வச்சுக்கோ. 600 பிக்சல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ எதுலலாம் இந்த 600 பிக்சல் வரும் சொல்லுங்க? சின்ன போன்ல வந்து 400 வரும் கன்ஃபார்ம். நான் இங்க எல்லாத்துலயும் 400 தான். இது வந்து சின்ன போனுக்குன்னு நான் எழுதல, எல்லாத்துக்கும் 400 இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கேன், 600 பிக்சல் ஒரு பெருசா இருக்கிற டிவைஸ் எல்லாமே 600 பிக்சல் விட்த்ல இருக்கணும். அந்த பாக்ஸ் 600 to 1199 பிக்சல் வரையும் அந்த இல்ல இது 600ல இருந்து எங்க வரையும் அப்ளை ஆகணும்னு சொல்லியிருக்கேன். 600க்கு மேல எது இருந்தாலும் அது அப்ளை ஆகணும்னு சொல்லியிருக்கேன், ரைட்? அப்போ 600, 700, 800, 900, 1000, 1200, 5000 எவ்வளவு போனாலும் சரி இது அப்ளை ஆகும். பட் வந்து நம்ம இன்னொரு கண்டிஷன் இருக்கு இல்லீங்களா? இங்க இன்னொரு கண்டிஷன் இருக்கு. அப்போ என்ன ஆகும்னா, இத வந்து இந்த இடத்துக்கு வர்றப்ப இது ஓவர் ரைட் பண்ணிடும். ஓகேங்களா? அப்போ 1200க்கு வர்றப்ப, அதாவது டிவி, லேப்டாப் அதுக்கெல்லாம் இது எடுத்துக்கும். இப்போ என்ன மீனிங்? போனுக்கு இது எடுக்கும், போனோட பெருசா இருக்கிற இடத்துல இது அப்ளை ஆகிறதால இது போனுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். ஆக்சுவலி இது காமனா எழுதிருக்கு, பட் வேற கண்டிஷன் நீங்க வச்சிருக்கிறதால இது போனுக்கு மட்டும் தான். போனுக்கு மேல இருக்கிறதுக்கெல்லாம் 600, இது போனுக்கு மேல எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். ஆனா அதைக்கும் மறுபடியும் இன்னொரு கண்டிஷன் போட்டிருக்கோம், 1200 லேப்டாப் அதை விட பெருசா இருக்கிறதுக்கெல்லாம் இன்னொரு கண்டிஷன் போட்டு அதை எழுதிருக்கேன். ஸோ இது வந்து இதை ஓவர் ரைட் பண்ணும். எது? இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகிறப்போ பார்க்கலாமா? அது நீங்க பாத்தீங்கன்னா சரி, கலர்ஸ் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒன்று பண்றேன், பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன், இன்னும் நீட்டா தெரியும். ஃபர்ஸ்ட் ரெட் கொடுத்துருக்கேன். ஃபோன்ல அதுலலாம் வந்து விட்த்லாம் எடுத்துறேன், விட்த் வந்து அப்படி காமனா வச்சுக்கலாம். இது பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். இது ப்ளூ வரும், இது கிரீன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ வந்து என்ன வரணும்? ஃபோன்ல வந்து ரெட் தெரியணும், டேப்லெட்டு அண்ட் அதாவது 600 பிக்சலுக்கு மேல 1200 கீழே இருக்கிறதுலாம் ப்ளூ வரணும், 1200க்கு மேல வந்து ஃபுல்லாவே கிரீன்ல வரணும். இந்த ரெஸ்பான்சிவ் மோட் வச்சிருக்கேன், 400 வைக்கிறேன். 400ல ரெட் இருக்கு, இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. 402, 3ன்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கேன். 600 வந்த உடனே இது கலர் மாறணும் ப்ளூக்கு.
மாறிடுச்சு. 600 வந்த உடனே மாறிடுச்சு பாருங்க. 599 599 வரைக்கும் இது இருக்கும். 600 வந்த உடனே மினிமம் எடுத்து. சரி, இப்போ 1200. 1200ல என்ன ஆகுது பார்க்கலாம். மாறிச்சா? இதுதான்ப்பா மீடியா குறி. ஆனா இங்க பேக்ரவுண்ட் மட்டும் இல்ல, நீங்க எதை வேணா மாத்தலாம் இந்த மாதிரி. அவ்வளவுதான், சிம்பிள். எதை வேணா மாத்தலாம்னா அப்ப நீங்க என்ன வேணா பண்ண முடியும் வேற வேற ஸ்கிரீன்ல. இவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இந்த குறிஸ் படிக்கணும் நீங்க. மினிமம் எடுத்து இந்த மாதிரி என்னென்ன இருக்கு ஸ்கிரீனு. இதே வந்து அட் பிரிண்ட் கூட போடலாம். பிரிண்டர் வேணும்னா பிரிண்ட்ல இவ்வளவு எடுத்திருந்தா என்ன பண்ணணும் அந்த மாதிரி போடலாம். ஓகேங்களா? பாருங்க வேணா அதை கூட ஒன்று எழுதி ஒன்று எழுதி காமிக்கிறேன் பாருங்க. அட் மீடியா ஸ்கிரீனுக்கு பதிலாக பிரிண்ட்னா எனக்கு என்ன வேணும்? இதே பாக்ஸ் வந்து பாக்ஸ் பேக்ரவுண்ட் கலர் வந்து மாத்துறேன். என்ன மாத்தலாம்? ஒரு ப்ரௌன் வைக்கலாமா? ஓகே சரி. இப்போ பிரிண்ட் கொடுத்தா என்ன ஆகுது பாருங்க. என்ன பேக்ரவுண்ட்? ஓகே பேக்ரவுண்ட் கலர். ஓகே, ப்ரௌன் கலர் வருது, தெரியுதுங்களா? இங்க இருக்கிற எந்த கலரும் வரல. பிரிண்ட்ல தனியா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுது. அப்போ சிஎஸ்எஸ் வச்சு இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம். இதெல்லாம் வந்து மீடியா கோர்ஸ்ல இருக்கும். W3 கோர்ஸ்ல போனீங்கன்னா ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் த ஓன்லி ஸ்கிரீனு, ஓன்லி பிரிண்டர் அப்படிலாம் ஓன்லின்ற வேர்டு இருக்கு. கண்டிஷன் தான் அதெல்லாம். அண்டு ஓன்லின்றதெல்லாம் கண்டிஷன் தானே. அண்டுனா அது மற்றும் அப்படின்றது ஒரு கண்டிஷன் தான். இது மற்றும் அது அப்படி. சரி, இப்போ இது ஓகே. நான் ஒன்று சொல்லுங்க. இப்போ இது எப்படி அப்ளை ஆகுது? சின்ன ஃபோனுக்கு வந்து ரெட்டு, லேப்டாப் வரைக்கும் ஃபோனு முதல் கொண்டு லேப்டாப் வரைக்கும் ப்ளூ, அதாவது ஃபோனுக்கு அப்புறம் லேப்டாப்புக்குள்ள ப்ளூ, அதுக்கு மேல இருக்கிற எல்லாத்துக்கும் கிரீன் எல்லோ. இதை இப்படியே மினிமம் மேக்ஸிமம் எடுத்து வச்சு எழுதணும்னா எப்படி எழுதுறது? இதே கண்டிஷனை மேக்ஸிமம் எடுத்து வச்சு எழுதணும். எப்படி சொல்லுங்க. அதாவது 600 விட கம்மியா இருக்கிறதெல்லாம் ரெட், அப்படிதானே? இது அப்படியே இப்படி ரிவர்ஸ்ல எழுதலாம் பாருங்க. சரி, இங்க என்ன ஃப்ளோல எழுதியிருக்கோம்? பை டிஃபால்ட் எழுதிருக்கிறது ஃபோனுக்கு, அதோட பெரிய ஸ்கிரீனுக்கு ஒரு கண்டிஷனு, அதோட பெரிய ஸ்கிரீனுக்கு இன்னொரு கண்டிஷன் எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா பெரிய ஸ்கிரீனுக்கு எழுதிட்டு இது இது இப்போ நம்ம என்ன எழுதியிருக்கோம்? சின்ன ஸ்கிரீனுக்கு ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம், அதோட கொஞ்சம் பெரிய ஸ்கிரீனுக்கு, அதோட பெரிய, அதாவது சின்னதுல இருந்து பெருசுக்கா வந்திருக்கும். இப்படியே நான் ரிவர்ஸ்ல போகணும்னு நினைக்கிறேன். பெரிய ஸ்கிரீனுக்கு முதல்ல எழுதணும், அதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்லுங்களேன். இந்த கண்டிஷன் அப்படியே நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இதை அந்த மாதிரி சொல்லுங்க. அப்போ அதாவது நான் டிஃபால்ட்டா எழுதுறது வந்து பெரிய ஸ்கிரீனுக்கா ஒர்க் ஆகணும், ரைட்டா? இப்போ இது சின்ன ஸ்கிரீனுக்கு ஒர்க் ஆகுதுல்ல, அது அப்படியே ரிவர்ஸ்ன்னு சொன்னா அப்படியே பெரிய ஸ்கிரீனுக்கு ஒர்க் ஆகணும். சொல்லுங்களேன். இப்போ இது வந்து பெரிய ஸ்கிரீனுக்கு ஒர்க் ஆகணும், பெரிய ஸ்கிரீனுக்கு இருக்கிறதுலே. அப்போ எந்த கலர் வரணுங்க? அந்த பசங்க சொல்லுங்கப்பா. கிரீன் எல்லோ வரணும். அதுதானே இருக்கிறதுல பெரிய ஸ்கிரீனுக்கு கொடுத்துருக்கோங்க. ஓகே சரி, இப்போ ஒருதா பார்க்கலாம். இப்போ இதுக்கு மீனிங் வந்து பெரிய ஸ்கிரீன் மட்டும் இல்ல, எல்லா ஸ்கிரீனுக்குமே இதுதான் வரும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, எல்லா ஸ்கிரீனுக்குமே இதுதான் வருது. அடுத்த கண்டிஷன் என்ன வரணும்? நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண இந்த மாதிரி வரணும்னா பெரிய ஸ்கிரீனுக்கு கிரீன் எல்லோ, பெரிய ஸ்கிரீனோட கொஞ்சம் சின்ன எப்படி ப்ளூ, எப்படி எதுக்கு வரணும்? போனோட பெருசு, போனோட பெருசு, ஆனா வந்து இதோட சின்னது, ரைட்டா? அப்ப கண்டிஷன் என்ன வரும் சொல்லுங்க. சரி, இந்த ப்ளூ எதுக்கு அப்ளை ஆகும் மட்டும் சொல்லுங்க. டிவைஸ் மட்டும் சொல்லுங்க. விடுத்து எந்த ரேஞ்சுக்குள்ள அப்ளை ஆகும்? 1200 இருந்து 600க்குள்ள, ரைட்டா? சரி, அப்போ இது கண்டிஷன் சொல்லுங்க. மேக்ஸ் விட்த் வச்சு சொல்லுங்கப்பா.
சரி, இந்த ப்ளூ வந்து மேக்ஸிமம் எங்க வரைக்கும் அப்ளை? இது ஒண்ணுமே இல்ல, இது அப்படியே அப்ளை பண்ணுங்க. 1999 அது வரைக்கும் தானே அப்ளை ஆகும். அவ்வளவுதானே. ப்ளூ எங்க வரைக்கும் இருக்கும்? ப்ளூவோட லோவர் எண்டையும் அப்பர் எண்டையும் சொல்லுங்க. இங்க இருக்கிற கண்டிஷன் இருக்கிற ப்ளூவோட லோவர் அண்ட் அப்பர் எண்டைய சொல்லுங்க. 601 and 600 and ப்ளூ வந்து 600ல இருந்து 1999 வரைக்கும் வரும். அது அப்படியே மேக்ஸ் விட்த் போய் சொல்லுங்க. ஓகே ஓகே 199. ஓகே, மேக்ஸ் விட்த் 1199. இது வரைக்கும் என்ன இருக்கணும்? இந்த ஸ்டைல் இருக்கணும். அப்படியா? ரைட் தானே? இந்த ஸ்டைல் ஒண்ணும் இல்ல, இது நார்மல் கால்குலேஷன் தான்ப்பா. சரி, ஆனா இது வந்து 600ல நின்னு போயிடணும். ரைட்டா? அப்ப 600ல இன்னொரு கண்டிஷன் எழுதணும் நம்ம. அப்படிதானே? அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிட்டு இருக்கோம் நம்ம. பெரிய ஸ்கிரீன்ல இருந்து சின்ன ஸ்கிரீனுக்கு போயிட்டு இருக்கோம். 600 வந்ததுன்னா எப்போ 600 வருதோ அப்போ வந்து ப்ளூ வந்து ரெட்டா மாறிடணும் சின்ன ஸ்கிரீனுக்குலாம். அப்படிதானே? 600ஓட மேக்ஸிமம் விட்த் 600னா அப்படின்னா மீனிங் என்ன சொல்லுங்க? அதிகபட்சம் 600ன்னு அர்த்தம். அதிகபட்சம் 600னா 600 அவ்வளவுதான். 600க்குள்ள இருக்கிறதுலாம். ரைட்டா? 600 வந்து இன்க்ளூடட். ஆமா. ஓகேங்களா? இதுல வந்து 1999 தான் இன்க்ளூடட், 1200 வந்து எக்ஸ்க்ளூடட். ஓகே, இப்போ மேக்ஸ் விட்த் வந்து இதுல ரெட் அப்படின்னா இது எதுக்கெல்லாம் அப்ளை ஆகும் சொல்லுங்க? 401 to 600. ஐ மீன் ஃபோனுக்குலாம் அப்ளை ஆகும் இது. ரைட்டா? அதுதானே நம்ம முன்னாடி எழுதினது. ஃபோனுக்குலாம் ரெட், நடுவுல இருக்கிற டிவைசஸ்க்குலாம் ப்ளூ, பெரிய ஸ்கிரீன்லாம் வந்து கிரீன் எல்லோ. இப்போ அதே தான் இங்க எழுதியிருக்க. பெரிய டிவைசஸ்க்குலாம் கிரீன் எல்லோ, நடுவுல இருக்கிற டிவைசஸ்க்கெல்லாம் வந்து ப்ளூ, சின்ன டிவைசஸ் அதாவது மேக்ஸிமம் விட்த் 600, 600க்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்து சின்ன டிவைசஸ் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து ரெட். சரி, ரெண்டுமே ஒண்ணு தானே. அது ஏன் இப்போ என்ன எதுக்கு எழுதி காமிக்கிறீங்க அப்படின்னா, எப்பவுமே இந்த மாதிரி எழுதாதீங்க. அதாவது பெருசு வந்து சின்னதுக்கு வராதீங்க. ஐ மீன் நீங்க எழுதுனா நான் தப்புலாம் சொல்லல. வந்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் பெரிய அப்ளிகேஷன் எழுதுறப்பன்னு சொல்றேன். அது என்ன பிரச்சனை சொல்றாங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே சின்ன டிவைஸ்ல இருந்து பெருசுக்கு எழுதிட்டு வாங்க. நீங்க எப்பயுமே எழுதுற டிவைஸ் இதுதான் வந்து மொபைல் ஃபர்ஸ்ட் டிசைன்னுவாங்க. அதாவது நீங்க எதை எழுதினாலும் அதை மொபைல மனசுல வச்சுட்டே எழுதுங்க. அதை வச்சு பெருசாக்குங்க அப்படின்னா. ஏன் இதுல பிரச்சனை வராதுன்னா, எப்பயுமே சின்ன ஸ்பேஸ்ல அடைக்க முடியறத பெரிய ஸ்பேஸுக்கு ஈஸியா அடைக்க முடியும். ரைட்டா? ஆமாவா இல்லையா? ஸ்பேஸ்ல ஒரு விஷயத்தை அகாமடேட் பண்ண முடியுதுன்னா அது பெருசுல ஈஸியா வைக்கலாம். ஆனா பெருசுல வைக்கிறது சின்னதுக்கு மறுபடியும் அகாமடேட் பண்றது கஷ்டம். ரைட்டா இல்லையா? அது என்ன ஆகும்னா, உங்களுக்கு என்ன இருக்கு சைஸை மாத்திட்டா போச்சு இல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா அது வந்து நம்ம ரியலா பண்றப்பதான் தெரியும். பெரிய சைட்ஸ்லாம் வந்து இங்க பாருங்க, இதுல இந்த இதெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் ஹைடு பண்ணணும், அதெல்லாம் தேவையில்லை. சின்ன ஸ்கிரீன்ல என்ன கண்டு தெரியணும் அப்படின்னு மட்டும் எழுதிட்டு பெரிய ஸ்கிரீன்ல எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும், ஆட் பண்ணிங்க. அவ்வளவுதான். ஹைடு பண்ணிடுங்க. சின்ன ஸ்கிரீன்ல ஹைடு பண்ணிடுங்க, பெரிய ஸ்கிரீன்ல பை டிஃபால்ட் ஹைடா இருக்கும். பெருசு ஸ்கிரீன் பெருசு ஆக ஆக எதெல்லாம் நீங்க கண்ணுக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் காமிச்சிட்டே வாங்க. அவ்வளவுதான். அப்போ அது ஓகே தானே? அது ஈஸி. ஆனா எல்லாத்தையும் கண்ணுக்கு தெரியற மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் எதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு எழுதுறது கஷ்டம். பெரிய ஸ்கிரீன்ல இருந்து சின்ன ஸ்கிரீன் வர வைக்கிறப்ப அப்புறம் எப்படி பண்றதுன்னு தலை மண்டை வெடிக்கும். ஆனா சின்ன ஸ்கிரீன்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய ஸ்கிரீன்ல வரப்ப நீ எதை வேணா காமிச்சிக்கலாம். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பெரிய இடத்துல எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டே வந்துடலாம். அது சிம்பிளா இருக்கும். நிறைய இடத்துல கோட் எழுதுறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க இதுதான் வந்து மொபைல் ஃபர்ஸ்ட் டிசைன்னுவாங்க. அதாவது நீங்க எதுவுமே திங்க் பண்றப்போ மொபைலுக்காக திங்க் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே மொபைல் தான் வச்சிருக்காங்க. மொபைல் டிவைசஸ் தானே அதிகமா இருக்கு. முக்காவாசி பேர் மொபைல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. வெப் வந்து யூஸ் பண்ற முக்காவாசி பேர் மொபைல்ல தான் யூஸ் பண்ணிருக்காங்க. யாரும் போய் டெஸ்க்டாப்லாம் ஓப்பன் பண்ணி ப்ரௌசர்லாம் வச்சு ஃப்ளிப்கார்ட் அதெல்லாம் அடிக்கிறது இல்லை. இப்பெல்லாம் யாரும், எல்லாம் ஃபோன் தான். ஓகேங்களா? அதனால வந்து எல்லாருமே ஃபோனுக்கு தான் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணணும். அப்படி டிசைன் பண்ணோம்னா இப்படி யோசிச்சிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதை மீடியா குரீஸ் மெத்தட் படிங்க. ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்க. ஓகேங்களா? சரி, குயிக்காக இன்னொன்று, இந்த ஃபாண்ட் சைஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாம் நீங்கள். இதே மாதிரி உங்களுக்கு எது வேணால் உள்ள எடுத்து போடணும். அவ்வளோதான். எடுத்து போட்டிங்கன்னா இதில் ஒரு சைஸ் வரும், அதில் ஒரு சைஸ் வரும். நான் என்ன சொல்லியிருக்கேன், பெரிய ஸ்க்ரீனுக்கு 3 REM இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
சின்ன ஸ்க்ரீனுக்கு எழுதவே இல்லைன்னா சின்ன ஸ்க்ரீனுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் நார்மலா என்ன இருக்குமோ அது இருக்கும். நீ பெரிய ஸ்க்ரீனுக்கு மட்டும் தான் எழுதியிருக்க, அப்போ பெருசுல மட்டும் அப்ளை ஆகும். இது அவ்வளவுதான். சின்னதுல பை டிஃபால்ட் எல்லா ப்ராப்பர்ட்டிக்குமே ஒரு வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூ வரும். அவ்வளவுதான். பாருங்க, அப்ப சின்ன ஸ்க்ரீன்ல இருக்கிற சைஸ் எவ்வளோ, அது நம்ம போய் இங்க போய் பார்க்கலாம். கம்ப்யூட்டர்ல போய் பாத்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் அடிச்சீங்கன்னா வரும். ப்ரௌசரே ஒன்று அப்ளை பண்ணியிருக்கும் பை டிஃபால்ட். 16 பிக்சல் இருக்கு பை டிஃபால்ட். எல்லா பேஜ்லயும் 16 தான் இருக்கும். ஓகேங்களா? பெருசுல போனா 3 RM வரும். காமிக்க மாட்டேங்குங்க. ஓகே, பேராகிராஃப், சாரி, ஃபாண்ட் சைஸ். சின்ன ஸ்க்ரீன் போனீங்கன்னா இது நாட் அப்பியர். ஃபாண்ட் சைஸ் 16 பிக்சல் காமிக்குதா? பெரிய ஸ்க்ரீன் போனா 48 பிக்சல், அதாவது 3 RM, 3x16. சரி, யூனிட்ஸ் இது இம்பார்ட்டன்ட். RM. சரி, உங்களுக்கு CSSல நீங்க படிச்ச யூனிட்ஸ்லாம் சொல்லுங்க குயிக்காப்பா. wrap it up. EM சார் அப்சல்யூட் ரிலேட்டிவ்னு ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க சார். அப்சல்யூட் யூனிட்ஸ். ஓகே, அது அடுத்து கிளாஸிஃபை பண்ணலாம். லிஸ்ட் பண்ணிருங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் கிளாஸிஃபை பண்ணுங்க. RM PX பிக்சல் நமக்கு தெரியும். டிஸ்ப்ளேயோட mm மில்லிமீட்டர். CM சார். இன்ச். இது இருக்கு. PT சார். PT பாயிண்ட். பிகாஸ் சார். பிகாஸ் இதெல்லாம் புக்ல படிச்சிருக்கோம்ல, படிச்ச மாதிரி இருக்கு. சொல்லுங்க, என்னது? V maximum, V minimum. மீட்டர். ஓகே, 10 V max. இப்போ நிறைய ஆட் ஆயிருக்கு. முன்னாடிலாம் கொஞ்சம் தான் இருந்தது. இங்க மேல இருக்குல்ல, இது இவ்வளவுதான் இருந்தது மீட்டர் வரைக்கும். இந்த V max இதெல்லாம் இப்போ ஆட் ஆச்சு. V min பெர்சன்டேஜ் சார். பர்சன்டேஜ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி யூஸ் பண்றோம், ரைட்டா? மறந்துட்டோம் பாருங்க. வேற View port height, VH. VH VW. வேற எதனா இருக்குங்களா? சரி, இதுதான் நம்ம இதுல கொஞ்சம் இன்னும் இருக்கு. அதெல்லாம் இருக்கா அதெல்லாம்? ஆமா, ஒரே ஒரு செகண்ட். ஹலோ. ஓகே, இங்க இருக்கு பாத்தீங்களா? சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், இன்ச்சு, பிக்சல். ஒரு பிக்சல்னா எவ்வளோன்னு போட்டுருக்கோம் பாருங்க, இன்ச்சில் எவ்வளோ. இதெல்லாம் இப்போ இன்ச்சுன்றதெல்லாம் வந்து அப்சல்யூட் யூனிட்ஸ். இன்ச்சுனா நமக்கு ஸ்கேலில் இருக்கு. சென்டிமீட்டர்ன்றது மில்லிமீட்டர், மீட்டர்னாவே அப்சல்யூட். அதெல்லாம் மாற்ற முடியாது. நீங்க சின்ன ஸ்க்ரீனுக்கு போனால், பெரிய ஸ்க்ரீனுக்கு போனால் இன்ச்சுனா அவ்வளோதான் இருக்கும். ராத்திரிமா 2 டேப்லெட்ன்ற நடுவில் வச்சு మధ్యాహ్నం అన్నం తినేదానికి 1 గంట ముందు వేసుకోవాలి. ఖచ్చితంగా 1 గంట ముందు వేసుకోవాలి. ஓகே, பிக்சல்ன்றதையும் மாற்ற முடியாது, சென்டிமீட்டர், மீட்டர் இதெல்லாம் மாற்ற முடியாது. ஏன்னா அதெல்லாம் டிஃபைன்ட் அப்சல்யூட் யூனிட்ஸ். அதனால தான் ஓகே இதை வந்து மறுபடியும் ரெண்டா பிரிப்பாங்க. அப்சல்யூட் யூனிட்ஸ் அப்படின்னா ப்ரீ டிஃபைன்டு, அதை வந்து மாற்ற முடியாது, எதை வச்சும் ரிலேட்டிவா மாற்ற முடியாது. பர்சன்டேஜ் அது வந்து ரிலேட்டிவ் யூனிட் வாங்கலாம். ஏன் சொல்லுங்க? பர்சன்டேஜ்ன்றது அப்சல்யூட் யூனிட்டை வச்சு மாறிடும். அதாவது 10 கிலோ அப்படின்னா அதில் 50% எவ்வளோ? 5 kg. இதே
மொத்தம் இருக்கிற வேல்யூவே வந்து 5 கிலோன்னு வச்சுக்கலாம். அப்போ அதில் 50% 2.5. அப்போ அதே 50% தான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் வேல்யூ வந்து வேற அதுக்கு. ஸோ ரிலேட்டிவ் யூனிட்னா அதோட வேல்யூ மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ், இது ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் உங்களுக்கு. இன்னொன்று வியூ போர்ட் ஹைட், இதுவுமே ரிலேட்டிவ் யூனிட் தான். இது என்ன தெரியுமா, வியூ போர்ட் ஹைட்னா, வியூ போர்ட்னா உங்க கண்ணுக்கு தெரியுற ஸ்க்ரீனோட சைஸ். அதாவது ஸ்க்ரீன் வந்து எவ்வளோ பெருசு வேணா இருக்கலாம், இந்த விண்டோ வந்து இவ்வளோ தான் இருக்கலாம், புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், சின்னதாக்கலாம், ரைட்டுங்களா? நான் இந்த விண்டோவை நான் சின்னதாக்கிட்டேன்னா இவ்வளோ தான் என்னோட வியூ போர்ட்டு, இவ்வளோ தான் என்னோட வியூ போர்ட் இப்போ, ரைட்டுங்களா? இதுதான் வியூ போர்ட் ஹைட்டு. வியூ போர்ட் ஹைட் வந்து ஃபோனில் போனீங்கன்னா ஃபோனோட ஹைட்டு, லேப்டாப்புக்கு வந்தீங்கன்னா லேப்டாப்போட ஹைட்டு. அங்கே நீங்கள் 100 வியூ போர்ட் ஹைட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஃபோனில் வந்து தம்மா தூணு தான் இருக்கும், ஏன்னா ஃபோனே அவ்வளோதான், அதில் இருக்கிற வியூ போர்ட் அவ்வளோதான். என்னோட வியூ போர்ட் பெருசாக இருக்குது, எந்தில் 100ன்னு சொன்னால் இவ்வளோ பெருசு. ஸோ அதுவும் ரிலேட்டிவ் தான், புரியுதுங்களா? அதாவது ஸ்க்ரீன் சைஸை பொறுத்து மாறும். 1 VHனா மீனிங் என்னன்னா ஸ்க்ரீனோட ஹைட்ல 1%ன்னு அர்த்தம், ஓகேங்களா? அதே மாதிரி தான் விட்த், ஓகேங்களா? இதெல்லாம் ரிலேட்டிவ் யூனிட்ஸ், இதெல்லாம் இது எல்லாமே, ஓகேங்களா? மீட்டரு, இன்ச்சு, பாயிண்ட், இதெல்லாம் வந்து இது அப்சல்யூட். அப்புறம் இந்த EM REM கூட ரிலேட்டிவ் தான், ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ரிலேட்டிவ் யூனிட்ஸ். பர்சன்டேஜ், EM REM. ஒரு REM பை டிஃபால்ட் ஒரே நிமிஷம். சரி, இங்க பாருங்கப்பா, இந்த EM REMன்றது 1 EM ஈக்குவல் டு, ஓகே, எவ்வளோ தெரியுங்களா? the font size of the parent document. ஏதாவது 1 EM கொடுக்குறீங்கன்னா அந்த 1 EM ஓட சைஸ் எவ்வளோ தெரியுமா? அதோட பேரண்ட்ல வந்து பேரண்ட் நாட் ஆன்செஸ்டர், பேரண்டோட ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ இருக்கோ அதுல வந்து ஃபாண்ட் சைஸ் 16 பிக்சல் இருக்குன்னு வச்சுங்களேன். அதோட சில்ட்ரனோட 1 EM வந்து அதுதான். அங்க மேல வந்து 14 பிக்சல் தான் ஒரு அதோட ஃபாண்ட் சைஸ்னா 1 EM ஈக்குவல் டு 14 பிக்சல். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து இங்க கொடுக்குறேன். EM ரிலேட்டிவ். ஆமா ரிலேட்டிவ் தான். ஃபாண்ட் சைஸ் 1 EM னு வைக்கலாம்னு வச்சுங்களேன். இப்போ 1 EM னா எவ்வளவு தெரியுமா? இப்போ இதோட ஃபாண்ட் சைஸ் இருக்கும் பாத்தீங்களா, இந்த பாக்ஸ் பேரண்ட் தானே, பிக்கு பேரண்ட் இதுதானே, இதோட ஃபாண்ட் சைஸ் எவ்வளவோ அதுதான் இதோட 1 EM. பை டிஃபால்ட் 16 இருக்கும், ப்ரௌசர் எல்லா ப்ரௌசருமே பை டிஃபால்ட் 16 வச்சிருக்கோம். அதனால தான் இதை வந்து எல்லாரும் 16 சொல்லுவாங்க, இது தப்பு, ஓகேங்களா? பை டிஃபால்ட் தான் 16. ஆனா இப்போ நான் ஒருவேளை இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து மாத்திட்டேன், ஃபாண்ட் சைஸ் 20 பிக்சல் வைக்கிறேன். இப்போ 1 EM எவ்வளவு சொல்லுவீங்க? 20 பிக்சல், ஓகேங்களா? சரி, இந்த REM நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, ஓகேங்களா? என்னன்னு, அப்ப எதுக்கு EM னு இருக்கு, REM புதுசா எடுத்துனாங்க, எதுக்கு இது அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணுங்க. ரூட் அது டிஃபரன்ஸ் வரும்னு படிச்சிருப்பாங்க. சரி, இங்க 1 EM னா எவ்வளவு சொல்லுங்க? இப்போ இங்க ஒரு பேராகிராஃப் போடுறேன், இந்த பேராகிராஃப்ல 1 EM எவ்வளவு சொல்லுங்க? இந்த பேராகிராஃப் 1 EM னா 16 பிக்சல். 16 பிக்சல், ரைட்டுங்களா? இந்த டிவோட எவ்வளோ அவ்வளோ, ஓகேங்க. ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, இவ்வளோதான்ப்பா. ஸோ ரிலேட்டிவ் யூனிட்ஸ் இதெல்லாம், ஓகேங்களா? REMனா இந்த மாதிரி பேரண்ட் இதெல்லாம் எடுத்துக்காது. ரூட் REM ஆக்சுவலி அது அந்த ரூட் எலிமெண்ட் பாடி இருக்குல்ல, பாடி HTML வச்சுருந்தா அதை எடுத்துக்கும், ஓகேங்களா? ஓகே, சரி, வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்க. மற்றதெல்லாம் நம்ம ஃபர்தர் கிளாஸஸ்ல பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. இந்த மீடியா கோரிஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கே கூட வைக்கலாம், நாளைக்கு இல்லைன்னா நான் இன்னைக்கே உள்ள அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? நாளைக்கு காலையில் இல்லைன்னா இதுக்கு வைக்கிறேன், ஓகேங்களா? ஓகேப்பா, தேங்க்யூ, பாய்.